தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் சங்க மாநில பேரவைக் கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆண்டு பேரவைக் கூட்டம் மற்றும் சங்கம் ஆரம்பித்து 41ஆம் ஆண்டு நிறைவு விழா கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கோபி சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் என் மாணிக்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்தில் மூத்த உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக தேர்தல் வாக்குறுதியாக அளித்த 70 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 10% ஓய்வூதிய பலன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை 3 ஆண்டுகளை கடந்து நடைமுறைப்படுத்ததற்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பழைய ஓய்வூதிய முறையை கொண்டுவர வேண்டும், மத்திய அரசு வழங்குவது போல மாதம் 1000 ரூபாய் மருத்துவப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. சங்கத்தின் மாநில தலைவர் என் மாணிக்கமாகிய நான் 70 வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு, குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 10% கூடுதல் ஓய்வூதியம் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அதனை கடந்த 3 ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. உடனடியாக அதனை வழங்க வேண்டும் என்று இந்த ஆண்டு விழாவின் வாயிலாகவும் இந்த பேரவைக் கூட்டத்தின் வாயிலாகவும் மாநில அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தற்போது அரசு பணியில் இருக்கும் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் அரசு பணியில் இருக்கும் நம்முடைய பணியாளர்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி அவர்களுக்கும் ஓய்வூதிய திட்டத்தை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையின் வாயிலாக இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். மருத்துவப்படி 300 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதனை மாற்றி இந்த அரசு மத்திய அரசுக்கு இணையாக 1000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பல கோரிக்கைகளை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றி அரசுக்கு அனுப்ப இருக்கிறோம். அரசு அதனை விரைவிலே நிறைவேற்றி பல கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்து ஓய்வூதியர்களின், குடும்ப ஓய்வூதியர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் எங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்.